புத்தாண்டு அன்றே நம்ம சென்னை உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் கனமழை பொழிவை நம்ம பார்த்தோம். புள்ளியியல் ரீதியா வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் எடுத்துப்போம். தமிழகத்தில் மீண்டும் மழை வானிலை திரும்புவதற்கும் தமிழகத்தில் பரவலாக மழைப்பொழிவு பதிவாவதற்கும் சாதக சூழல் தென்படுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற கடலோர மாவட்டங்கள்ல பரவலா அநேக இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொங்கல் வரைக்குமே குற்றால சீசன் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும் இடையூறாகவும் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஜனவரி மாத மழைக்காலங்களை பற்றி ஹேமச்சந்தர் அவர்களிடம் பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். இந்த மாசம் ஆரம்பத்திலே நியூ இயர் அன்னைக்கும் சரி, அதே மாதிரி குற்றாலத்துல நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது. என்ன காரணம்? குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாகவே நமக்கு ஜனவரி மாதத்துல மழைப்பொழிவு பதிவாகுவது இயல்பாவே பதிவாகிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா அந்த லானினா ஆண்டுகள்ல 2020 முதல் 2026ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள்ல 5 ஆண்டுகள் லானினா ஆண்டுகளா அமைந்திருக்கு. அந்த லானினா ஆண்டுகள்லயே ஜனவரி மாதத்துல வடகிழக்கு பருவமழை நீடித்து மழைப்பொழிவு கொடுப்பதையும், ஜனவரி மாதத்துல காலம் தவறிய கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை பதிவாவதும் இயல்பாக நடந்துட்டு இருக்கு. அதே போன்ற ஒரு சூழல் தான் தற்போதும் நிலவிட்டு இருக்கு. அதன் காரணமா தான் புத்தாண்டு அன்றே நம்ம சென்னை உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் கனமழை பொழிவை நம்ம பார்த்தோம். அதிகபட்சமா சென்னை பெரம்பூர்ல 11 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவானது. அதே போல தென்காசி, தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளிலையும் மழையின் தாக்கம் சற்று தீவிரமா இருந்துச்சு. குன்னூர்ல 26 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவானது. பல இடங்கள்ல மண்சரிவும் குற்றால அருவிகள்ல வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டதை பார்க்க முடிந்தது. இது வடகிழக்கு பருவமழையின் தொடர்ச்சி அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இன்னுமே நமக்கு வடகிழக்கு பருவமழை முழுமையாக நிறைவு பெறல என்பதுதான் இதெல்லாம் நமக்கு காண்பிக்குது. அப்போ இப்போ வடகிழக்கு பருவமழை முடியறதுக்கு வாய்ப்பு இல்லையா? குறிப்பா பார்த்தோம்னா புள்ளியியல் ரீதியா வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் எடுத்துப்போம். அதுல புள்ளியியல் ரீதியா அப்படின்னு பார்த்தோம்னா வடகிழக்கு பருவமழை இப்ப 2025ஆம் ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா தொடங்கினது அக்டோபர் 16ஆம் தேதி தான். ஆனா 1ஆம் தேதி முதலே பெய்த மழைப்பொழிவு என்பது வடகிழக்கு பருவமழை கணக்கீட்டுல எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி பார்த்தா அது தென்மேற்கு பருவமழை பெய்தால் கூட அது வடகிழக்கு பருவமழை அப்படின்னு தான் கணக்குல எடுத்துப்போம். அதே போல அந்த புள்ளியியல் ரீதியா டிசம்பர் 31ஆம் தேதியுடன் வடகிழக்கு பருவமழை நிறைவு பெற்றுட்டு, ஆனா இதுவரைக்கும் பருவமழை நிறைவு பெற்றது முழுமையா விலகிட்டா அப்படின்னா இல்ல. தற்போதும் மீண்டும் தமிழகத்துல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈரப்பதமான வடகிழக்கு காற்று வருகை தரும்போது அது ஜனவரி மாதத்துல நீடித்து மழைப்பொழிவு கொடுப்பது கடந்த 4-5 ஆண்டுகளாக இயல்பான ஒன்றாகவே மாறி வருவதையும் பார்க்க முடியுது. வரக்கூடிய நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை நீடிக்கும் அப்படின்னு இந்த ஆண்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டுல திரும்ப எப்போ மழை வரும்னு எதிர்பார்க்கலாம்? குறிப்பா பார்த்தோம்னா தற்போது அந்த பனிப்பொழிவு, இரவு நேரத்துல பனிப்பொழிவும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெயிலும் காணப்பட்டு வருகிறது. இலங்கைக்கு தெற்கே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல்ல புதிய காற்று சுழற்சி நிலவுது. இந்த காற்று சுழற்சி ஜனவரி 8ஆம் தேதி வாக்குல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை ஊடாக தமிழக கடற்கரை நோக்கி நகர இருக்கு. இதன் காரணமாக ஜனவரி 9, 10, 11, 12 ஆகிய 4 நாட்கள் தமிழகத்தில் மீண்டும் மழை வானிலை திரும்புவதற்கும் தமிழகத்தில் பரவலாக மழைப்பொழிவு பதிவாவதற்கும் சாதக சூழல் தென்படுது. அப்படி பார்க்கும்போது ஜனவரி 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் ஒரு மழைக்காலத்தை நம்ம ஜனவரி மாதத்துல எதிர்பார்க்கலாம். ஜனவரியில புயல் உருவாக வாய்ப்பு இருக்கா? குறிப்பாவே ஜனவரி மாதத்துல புயல்கள் என்பது மிக அரிதான ஒன்றுதான். தற்போதைய நிலவரப்படி அந்த இலங்கைக்கு தெற்கே நிலவக்கூடிய காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் வலுப்பெற இருக்கு. இது ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே சமயத்துல இது புயல் சின்னமாகவோ புயலாகவோ மாறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக குறைவா தான் இருக்கு. பரவலான மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு தாழ்வு பகுதி நிகழ்வா அமையும். அதனைத் தொடர்ந்து ஜனவரியில் மீண்டும் ஒரு ஈரப்பதமான கிழக்கு திசை காற்று வருகை தந்து மழைப்பொழிவு கொடுப்பதற்கான ஒரு சூழலும் காணப்படுது. ஆனால் புயல் வாய்ப்பு என்பது ஜனவரி மாதத்துல மிக குறைவாக தான் பார்க்கப்படுது. கனமழை, மிக கனமழை எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு?
குறிப்பா இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்தளவிற்கு நம்ம மிக கனமழை, அதீத கனமழையோட தான் தொடங்கியிருக்கோம். சென்னையிலேயே நம்ம மிக கனமழை வரைக்கும் பதிவானதையும், குன்னூர் போன்ற பகுதிகளில் அதீத கனமழை பதிவானதையும் பார்க்க முடிந்தது. இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய மழை சுற்று ஜனவரி 9 தொடங்கி 12ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு சற்றே பரவலாகவும் தீவிரமாகவும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பா ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற கடலோர மாவட்டங்கள்ல பரவலா அநேக இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும், காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஜனவரி 9, 10, 11 ஆகிய தேதிகள்ல. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும், அதில் திருநெல்வேலி, தென்காசி, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிக கனமழை முதல் அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஜனவரி 10, 11, 12 ஆகிய தேதிகள்ல வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், தெற்கு மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலம், பாலக்காடு கணவாய் பகுதி போன்ற பகுதிகள் எல்லாம் மிதமானது முதல் சற்றே கனமழையும், ஓரிரு இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதுமே மழை தரும் நிகழ்வாக ஜனவரி 9 முதல் 12 வரையிலான காலகட்டத்தில் அமையும். அதில் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கும் அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குற்றாலத்துல எப்ப திரும்ப சீசன் வரும்னு எதிர்பார்க்கலாம்? இயல்பாகவே குற்றால சீசன் நம்ம ஜனவரி மாதத்துல எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஆண்டு குற்றால சீசனுடன் தான் 2026ஆம் ஆண்டு தொடங்குச்சு. மீண்டும் இந்த மழைப்பொழிவின் காரணமா ஜனவரி 10 அல்லது 11ஆம் தேதி முதல் மீண்டும் நீர்வீழ்ச்சிகள்ல நீர்ப்பெருக்கு என்பது அதிகரிக்கும். பொங்கல் வரைக்குமே குற்றால சீசன் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பொங்கல் விடுமுறை தினத்துல சுற்றுலா பயணிகள் தென்காசி, குற்றாலம் போன்ற பகுதிகளுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தா தாராளமாக சீசன் இருக்கும். அதே சமயத்தில் ஜனவரி 10, 11, 12 ஆகிய தேதிகள்ல குற்றால அருவிகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கும் குளிப்பதற்கு தடை விதிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமா அதற்கு தகுந்தாற் போல திட்டமிடுவது மிகவும் அவசியமா பார்க்கப்படுது. என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுக்கணும்னு? கண்டிப்பா ஜனவரி மாதத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல பெய்யக்கூடிய மழைப்பொழிவு பெரிய ஒரு பாதிப்பையோ வெள்ளப்பெருக்கையோ ஏற்படுத்த போறதில்ல. அதே சமயத்தில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும் இடையூறாகவும் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதிலும் இந்த ஆண்டு பார்த்தோம்னா டித்வா புயலின் காரணமா மறுவிதைப்பு, மறுதெளிப்பு செய்த விவசாயிகளுக்கு தற்போதுதான் பயிர்கள் இளம் பயிராக இருக்கு. சில விவசாயிகளுக்கு அறுவடைக்கு தயாரான ஒரு சூழலும், அறுவடை பணிகள் சில இடங்கள்ல நடைபெற்று வரும் சூழலும் காணப்படுது. பல இடங்கள்ல தண்ணீர் இன்றி பயிர்களுக்கு தண்ணீர் தேவை என்ற சூழலும் காணப்படுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இனி வரக்கூடிய நாட்கள்ல 10 சென்டிமீட்டருக்கு மேல கனமழை பதிவானால் அது அனைவருக்குமே பாதிப்பு என்ற நிலையில தான் பார்க்கப்படுது. குறிப்பா வட மாவட்டங்கள் திருவள்ளூர், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்களான வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் அறுவடை பணிகளை ஜனவரி 8ஆம் தேதி மாலைக்குள் முடித்துக் கொள்வது நல்லது. அதே போல அறுவடை செய்த தானியங்களையும் பத்திரப்படுத்தி மழைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியமா பார்க்கப்படுது. அதே போல நமக்கு காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல அறுவடை பணிகளை திட்டமிட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் ஜனவரி 8ஆம் தேதி இரவுக்குள் அறுவடை பணிகளை முடித்துவிட்டு அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்த வேண்டும். குறிப்பா நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நெல்லை நீங்க தேக்கி வைத்திருந்தால் மிக பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் வைக்கணும். தாழ்வான இடங்கள்லயோ தண்ணீர் சூழல் கூடிய இடங்கள்லயோ வைப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே போல ஜனவரி 9, 10, 11, 12 ஆகிய தேதிகள்ல அறுவடை உள்ளிட்ட அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் ஒத்திவைப்பது நல்லது. குறிப்பா அறுவடை விவசாயிகள் சற்றே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம். பிற விவசாயிகள் பூச்சி கட்டுப்பாடு, களை கட்டுப்பாடு, உரமிடுதல் போன்ற பணிகளை தவிர்ப்பது நல்லது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களின் மானாவாரி விவசாயிகளுக்கு இந்த மழைப்பொழிவு சாதகமாக அமையும். அவர்களுக்கு தேவையான தண்ணீர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வயல்கள்ல தண்ணீர் விழும் அளவிற்கான மழை வாய்ப்புகளும் இருக்கு. அதற்கு தகுந்தாற் போல திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அதே போல உள் மாவட்ட விவசாயிகள் இந்த வெங்காயம், பருத்தி, மக்காச்சோளம் போன்றவை அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் அறுவடை செய்து அந்த பொருட்களை அங்கே வைத்து விடாமல்
பாதுகாப்பான இடங்கள்ல கிடங்குகள்ல வைப்பது மிகவும் அவசியமா பார்க்கப்படுது. வெங்காயம் போன்ற பயிர்கள்லாம் மிதமான மழை பதிவானாலே அது பூஞ்சை தாக்குதல் ஏற்பட்டு வெங்காய பயிரின் கொள்முதல் என்பது மிகவும் பாதிக்கப்படும். அதன் காரணமா சற்றே இந்த மழைப்பொழிவை தீவிரமாக எடுத்துக்கொண்டு அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு விவசாயிகளை பொறுத்தளவிற்கு ஒரு 3 சென்டிமீட்டர் மழை பெய்தாலே அதன் பாதிப்பு என்பது அதிகமா இருக்கும் அறுவடை காலத்துல. ஆனால் அரசை பொறுத்தளவிற்கு 30 சென்டிமீட்டர் மழை பதிவானாலும் அப்போதுதான் அந்த பாதிப்பை அவங்க கணக்குல எடுத்துப்பாங்க. அதன் காரணமா இந்த மழைப்பொழிவை சற்றே எச்சரிக்கையுடன் விவசாயிகள் வேளாண்மை துறையில எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா பார்க்கப்படுது. வானிலை தொடர்பாக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.